2 நாளைக்கு முன்னாடி நம்ம சீமானோட அறிவார்ந்த தம்பி ஒருத்தர் வந்து தொடர்ந்து ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தார். அதாவது 1900 கோடி ரேஷன் பொருள் வீணா போயிருக்கு. சிந்தி அப்படின்னு ஒரு அரிய கேள்வியை கேட்டுக்கிட்டே இருந்தார். இது எங்கேயா படிச்ச இந்த தகவல்? ஏதியா? இந்த வீடியோ எங்கேயா பார்த்த? அப்படின்னு நான் கேட்டேன் அவர்கிட்ட. அவர் பதில் சொல்லல. நானும் வேற பதில் சொன்னேன் அவருக்கு. அது எனக்கு புரியல அதனால தொடர்ந்து. ஆனால் அந்த ஓலா கதையை யார் ஓட்டுனது பார்த்தா நம்ம சீமார் தான் ஓட்டியிருக்காரு. இப்போ தான் நான் யூடியூப்ல அந்த வீடியோவை பார்த்தேன். சீமார் ஓட்டின ஓலா கதை தான் அப்படிங்கிறது இப்போ தான் தெரிய வந்துச்சு. அவங்க சொன்னதுக்கான பொருள் நோக்கம் என்னன்னா திருட்டு போகிற பொருளை தான் சொல்லியிருக்காங்க அவங்க. ஆனால் அண்ணா அப்படி எடுத்துக்கிட்டாப்புல. அண்ணா அப்படி எடுத்துக்கிட்டு ஆத்துறாப்புல. தம்பிங்களும் அதுக்கு முட்டு கொடுத்து சுற்றுறானுங்க. அதாவது 20 இடத்துல தான் இருக்குது அந்த லிஸ்ட்டில். ஆனால் இது எப்படியாப்பட்ட நேர்மையானதுன்னு தெரியல. என்ன வச்சிங்களா, அதோட மதிப்பீடு போட்டிருக்காங்களா 1900 கோடின்னு. அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் போட்டிருக்காங்க. அப்போனா அவங்களுக்கு உள்நோக்கம் இருக்குல்ல, அந்த அமைப்புக்கு உள்நோக்கம் இருக்கலாம். ஆனால் அது எவ்வளோ நேர்மையாக எடுத்திருப்பாங்கிறது அடுத்த கட்ட பிரச்சனை. ஆனால் அந்த பாயிண்ட் தூக்கிட்டு வராப்புல. தனியார் அமைப்பு எடுத்தது வந்து ஒரு சர்வே வந்து எடுத்துகிட்டு வராப்புல, தூக்கிட்டு வந்து காட்டுறாப்புல. பாத்தியா அவங்க காமிச்சாங்க பாத்தியான்னு. அதுவும் தவறாக சொல்கிறாப்புல. அதாவது திருட்டு போகிற பொருள் அவங்க சொல்கிறாங்க.